ஹாய், வெல்கம் பேக் டு ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி ஜிலேபி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. இப்போது பெரிய சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, இப்போது அந்த பூண்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து ஆனியன், அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம அதிலையே சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் குக்கிங் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஒரு 3 கரண்டி மசாலாவை எடுத்து நம்ம ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போது மீதி இருக்கிற அந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ புளி கரைச்சிட்டு அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சாச்சு. தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உள்ளே சேர்த்துருக்கேன். ஏன்னா மீன் குழம்புக்கு புளியும் அந்த காரமும் தான் தூக்கலாக இருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போது அந்த மீதி இருக்கிற மசாலாவில் இதில் சேர்த்துக்கிறேன், அந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசலை சேர்த்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி வதக்கி வச்ச பாதி மசாலா எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை மிக்சியில் கரகரன்னு ஓட்டி எடுத்து இப்போ நான் உள்ளே சேர்த்துட்டு இப்போது ஒரு தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மீன் இதில் போட்டோம்னா கரெக்டான பதம். இப்போ மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஜிலேபி மீனை கழுவி ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை இப்போது நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஜிலேபி மீன் தலை ஒரு 1 கிலோ அளவுக்கு மீனை கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணி. ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா மீன் ரொம்ப வெடித்து குழஞ்சிரும், நல்லா இருக்காது சாப்பிட, ஒரு பீஸாக வராது, உதிர்ந்துடும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய்.